ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். நான் 3 தக்காளி எடுத்து வேக வச்சுருக்கேன். அது நல்லா ஆற வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் பாஸ்தா சேர்த்து நல்லா வேக வச்சு அது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு பல் 10 பொடியாக கட் பண்ண அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும். தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதே தண்ணி விடும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கனை நீங்கள் இதுலேயே இந்த மாதிரி சேர்த்து பெரட்டுறாந்தாலும் பெரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா 65 மாதிரி போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறாந்தாலும் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடிகட்டி வச்ச பாஸ்தா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா வேக வச்ச தண்ணி 2 கரண்டி சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கரெக்டாக ஆகிடும், இல்லாட்டி ரொம்ப ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.